ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு பேச்சுலர்ஸ் கூட வந்து ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டினுடைய ரெசிபி. நான் அவங்க வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ மெஷர்மெண்ட் எல்லாம் கேட்டுட்டு பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்கு போகலாம். இந்த கிரேவிக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 சுண்டு விரல் அளவுக்கு வந்து இஞ்சி, 2 கட்டை அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை வந்து அரைச்சி தான் எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி பழத்துக்கு கூட நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூளும் சேர்த்திக்கோங்க. இதை தக்காளி கூட சேர்த்து அரைச்சி வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கனால கலர் அப்படி இருக்குது. தேங்காய் வந்து இந்த அளவு உள்ள தேங்காயில் பாதி இல்லைன்னா முக்கால்வாசி தேங்காய் தேவைப்படும். குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கறக்கு வந்து பட்டை, கிராம்பு இது 2 மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, வெங்காயம் சேர்த்து அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கிலோ அளவுள்ள மட்டன் வந்து நான் இன்றைக்கி ஏற்கனவே 2-3 வாட்டி கழுவி மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த மட்டனையும் வந்து இதில் சேர்த்திக்கலாம். மட்டன் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போய் மட்டன் வந்து தானே தண்ணி விட்டு குக் பண்ணுற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி விழுதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். தக்காளி, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் விழுது சேர்த்திட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி கலந்து விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நம்ம வந்து வெயிட் போட்டு 3லேருந்து 5 விசில் நம்ம மட்டனை பொறுத்து வந்து வேகும் விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 4 விசில் விட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுடைய குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிருச்சு. மட்டன் வந்து எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் காமிச்ச அளவு தேங்காய் வந்து இன்றைக்கி முக்கால்வாசி தேங்காய் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா அரை தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திட்டு குழம்புனுடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அது வரைக்கும் விடுங்க. நமக்கு மட்டன் வந்து ஏற்கனவே வெந்துருச்சு. தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ இதுக்கு தாளிப்பு பண்ணிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெயில் வந்து கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் சேர்த்து நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டதுனால தான் குழம்பு வந்து இந்தளவுக்கு கலராக இருக்குது. நீங்கள் 2 மிளகாத்தூளும் கலந்து போட்டுக்கோங்க. இல்லை தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் காரம் வந்து குறைவாக இருக்கும். சூப்பரான டேஸ்டான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதம், பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஷூட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.